ஹாய், இன்னைக்கு என்ன ஒரு புது அவதாரத்தோட பார்க்க போறீங்க. அவதாரத்தோட இல்லை, அவதாரத்தில் பார்க்க போறீங்க. என்னென்னா, நான் கிச்சன் பக்கம் போய் பார்த்தேன். இன்னைக்கு கர்ட் ரைஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ எனக்கு நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அன்ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் சமைச்சு சாப்பிட்டுக்க போகிறோம் நம்மளே. அதுவும் நான் இப்போ என் ஃப்ரெண்டை விட்டு குக்டில் ஒரு 3 ஸ்டேட் மசாலா, அது ப்ரொமோஷன் இல்லைடா, மசாலா வந்திருந்ததுல, அதில் கேரளா சிக்கன் ஃப்ரை அந்த இதோட ஸ்டைலில் சரி இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ண போகிறேன். ப்ரொமோஷன் இல்லை, நல்லா இருந்தால் சாப்பிட்டு சொல்கிறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு குக்கிங் வீடியோ. குக்கிங் தெரியாத என்னோட ஃபாலோவர்ஸ் எப்படி குக் பண்ணணுன்ட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எவ்வளோ பெரிய குக்கர்னு உங்களுக்குலாம் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. முடிய கட்டினோடனே தான் ஃப்ரீயாக இருக்குது. ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். வீடியோ கடையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தரானா அப்படின்னு பார்த்து வாங்க. தலைவருங்க நிறைய பேர் ரெக்கையோட தந்துடுவானுங்க கரெக்டாக க்ளீன் பண்ணாமல். அதனால பார்த்து வாங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. மஞ்சத்தூள் குக்கிங் எப்பப்பெல்லாம் ஒன்றுனா மோஸ்ட்டாக சோறு இல்லாதப்போ, அப்படி இல்லை தனியாக சரி நமக்கு பிடிக்காத எதனா செஞ்சுட்டாங்கன்னா அப்போ நம்மளே சமைச்சிக்கலாம். இதுதான் வேணும் அதான் வேணும்னு ஒழுங்காக அடம் பிடிக்காமல் செய்ய தெரியாமல் முடிச்சிங்கன்னா போயிட்டு எதனா ஒன்று ஆன்லைனில் பார்த்து நீயே சமைக்க கற்றுக்கோ. ஒழுங்கா இன்னொருத்தவங்கள நம்பி இருக்க பழகிக்காத. அப்புறம் நீ நடுத்தரில் தான் நிற்கணும். சரியா? ஃபாலோவர் யாருன்னா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் சமைக்க தெரியாமல் இருந்தீங்கன்னா ஒழுங்காக போய் சமைக்க கற்றுக்கோங்க. ஆனால் நிறைய கடுப்பான சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோன்னா சமைக்க ஆரம்பிச்சிடும். சமைச்சு நல்லா இருந்தால் ஓகே, நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா, நல்லா இல்லைனாலும் நம்மளே தான் சாப்பிட்டாகணும். ஏன்னா நம்ம தானே பண்ணது அதை. அதனால் ஏதோ நல்லா இருக்குன்னு நம்மளே தேத்திக்கின்னு நம்மளே சாப்பிட்றணும். நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லணும் இருக்கக்கூடாது. அதேமாரி யாருக்குன்னா ட்ரை பண்ண கொடுத்து அவங்களையும் நிம்மதியாக ஸ்பாயில் பண்ணிடணும். சரியா? என்னோட ஃபாலோவர்ஸ் அன்பான 67 சப்ஸ்கிரைபர்ஸும் இதெல்லாம் பீஸா பர்கர் ஓகே, பர்கர் எனக்கு பிடிக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃப்ரைட் சிக்கன்லாம் சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக கடையில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடு, இல்லைனா சாப்பிடாது. குக்டு மசாலாவில் இருக்க 50 கிராம் பேக்கு ஒன்று எடுத்து இதில் போட்டு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணணும். லைட்டாக மேகி மசாலா வருது, ஆனால் காரம் வருது. இதை தனியாக போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு அதில் சிக்கன் போட்டு இது பண்ண மேரினேட் அந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த 1/2 kg வாஷ் பண்ண சிக்கன் எடுத்து போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் காரம் நெடி அடிக்குது மசாலா. குறிச்சி போட ஒரு தட்டு வேண்டும். இது நான் சின்ன வயசுல 2வது 3வது படிக்கும்போது வாங்கினது. கார்ட்டூனில் இருக்கிற ஒரு தட்டு. இதில் தான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் மேகி வீட்டில் செஞ்சு இதில் போட்டு தான் சாப்பிடுவேன். இதில் போட்டு அந்த மேகியோட சிரப்பு வரும்ல, மசாலா சிரப்பு, அதெல்லாம் இது ஃபோட்டோவை கவர் பண்ணிடும். இந்த ஃபோட்டோ வர நினச்சி பார்த்தா சிரிப்பாக இருக்கு. இதில் வச்சு தான் சாப்பிட போகணும்.
தம்ப்நெயிலுக்கு வேற எதுக்கு இல்லை. தம்ப்நெயில் இதெல்லாம் எடுத்து பிளேட்டிங் பண்ணி சாப்பிட போறேன். செஞ்சாச்சு. இப்படி வந்திருக்குண்ணா, as you can see. இப்படி இருக்கு. நல்லா இருக்கா? பிளேட்டிங் வச்சு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்கு. சாச்சி கர்ட் ரைஸ், கேரளா சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ஃபாலோவர்ஸ் யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, நீங்களே போய் சமைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கேரளா சிக்கன் ஃப்ரை, அந்த தயிர் சாதம் எடுத்து நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. லைட்டாக தப்பு பண்ண மாதிரி இருக்கு நான், மற்றபடி நல்லா இருக்கு. அந்த சின்ன பையன் வீடியோ மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது மறக்காம சொல்லுங்க. ஓகே, இன்னொரு குக்கிங் வீடியோல பார்க்கலாம். மண்டல் தென் பை. சாப்பிடுறியா? வேண்டாமா? பை. யாராருக்கு என்ன பிடிக்குமோ லைக் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க, ரெட் கலர் கமெண்ட்ல சொல்லுங்க. யாராருக்கு பிடிக்காதோ ப்ளூ கலர்